தேவன் சபையை பிரிப்பதனுடைய காரணம் என்ன, முக்கியமான காரணங்கள் என்று சொல்லி வசன ஆதாரத்தோடு சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி ஊழியக்காரர்களை பிரிப்பதுண்டு. ஒருவேளை நல்லா தான் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவருக்கு பிரியமா தான் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனாலும் கூட தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாய் வெவ்வேறு விதமாய் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் ஊழியக்காரர்களை பிரிப்பதுண்டு. அது வேதத்திலிருந்து வசனத்தின் மூலமாய் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பவுலுக்கும் இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது, பர்னபாவுக்கும் ஏன் நடக்குதுன்னு தெரியாது, மற்ற விசுவாசிகளுக்கும் ஏன் இப்படி ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இவர்களை பிரித்து என்ன பண்ணணும், தன்னுடைய வேலைகளை தன்னுடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி யார் விரும்புறா, அந்த சபைக்கு தலைவராய் இருக்கிறதான கிறிஸ்து விரும்புகிறபடியினால அவர் அவர்களை பிரித்தார். அடுத்தது, மனுஷ போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கவனிங்க, உபதேசம் அல்லது போதனை என்று சொல்லுவது அது வேதத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற போதனைகளாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மனுஷ போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சபை ஆரம்பிக்கும் பொழுது உபதேச கோளாறுகள், மார்க்க பேதங்கள் அந்த இடத்துல உண்டாக ஆரம்பிக்கும். இதன் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா தேவன் தாமே கிரியை செய்து சபையை, விசுவாசிகளை, தன் சொந்த ஜனங்களை அவர் பிரிப்பதுண்டு. இதை அநேக விசுவாசிகள் புரிந்து கொள்ளாதபடினால இடறுவார்கள். என்னென்னு சொன்னால், ஆண்டவர் பிரிக்கும் பொழுது அநேகர்களை கண்டுபிடிச்சிக்க முடியாது. எப்பயுமே என்ன நினைப்போம், இது பிசாசு செய்கிறதான வேலை, யாரோ தந்திரமாய் செய்கிறதான வேலை, இல்ல மனுஷன் தன்னுடைய விருப்பத்துக்காய் செய்கிற வேலை என்று சொல்லலாம் நினைப்பார்கள். ஆனால் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளலைன்னா அநேகர் இதுல டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்ப இதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷ போதனைகளுக்கு எங்க தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்து அவரை பிரிப்பார். இதனுடைய தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டியதான ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுது. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கிறிஸ்துவையே கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள் என்று நம்புவதும் அர்த்தம் கிடையாது. நீங்க கர்த்தர்னு சொல்றாங்க, இவங்க பாத்தீங்கன்னா இயேசுவை பாத்தீங்கன்னா இயேசுன்னு கூப்பிடுறாங்க, அவர் தான் ரட்சகர்னு அறிந்திருக்கிறாங்க, அதனால இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நீங்க நம்புவதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம் கிடையாது. ஏன்னா மத்தேயு 7:22, 23 அந்த வசனங்களில ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் கர்த்தர்னு சொன்னாலும் உங்களை நான் ஒருபொழுதும் அறியவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதனுடைய கருத்தை நீங்க சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அவரை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறவர்களும் உண்மையான இயேசுவை தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார்களா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், சொல்லி இருந்தார்கள், அறிந்திருந்தார்கள் சொன்னால் அவர் அப்படி சொல்ல மாட்டார். என்ன அப்படின்னா, அவர்கள் இல்லை, நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறவர்கள் அவரை தேவன் என்று சொல்லியும் அவர் மட்டுமே தேவன் என்று சொல்லியும் அறிந்தவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால், இயேசுவை கர்த்தர் என்று சொல்லிவிட்டு தேவன் வேறொருவர் என்று சொல்லி எப்ப கிறிஸ்தவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் வேத வசனத்தின்படி இடறி விழுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அவர்களே அதை அறியாதிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சங்கீதம் 103 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்கிற வார்த்தையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். எவன் ஒருவன் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறானோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லி இருக்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த இயேசுவை அவன் தேவன் என்று அறிந்திருக்கிறானா என்று ஒரு கேள்வி வருகிற வார்த்தையில அவர்கள் இடறி விழுவார்கள். உபாகமம் 4:39 மீண்டுமா இப்படி பல வசனங்கள் இருக்கு. அதுல 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் 4:39 ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதில் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. என்னுடைய கருத்து என்னன்னா, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் உயர வானத்திலும் சரி தாழ பூமியிலும் சரி இந்த கர்த்தரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி
அந்த மனுஷனுக்கு தெரிய வேணும். இயேசுவை கர்த்தர்னு சொல்ற மனுஷனுக்கு என்ன தெரியும்னா, இந்த பூமியிலும் அவரை தவிர வேற தேவன் இல்லை, உயர வானத்திலும் அந்த கர்த்தரை அன்றி வேற தேவன் இல்லை என்பதை அவன் உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இடறி விழுவார்கள். விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிற அத்தனை பேர்களும் உண்மையான இயேசுவை கர்த்தர் என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லியும் அர்த்தம் அல்ல. அது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள், மனுஷ போதனைகளை தான் தேவன் என்று சொல்லுகிறதான காரியங்கள் தொடர்ந்து காணப்படும் போது உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் பிரித்தெடுப்பார். அந்த காரியத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த விஷயத்துல தேவ பிள்ளைகள் இடற மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. என்ன பண்றாரு ஆண்டவர், இப்படி நடக்குமா, இல்ல ஆண்டவர் சொல்றாருன்னு சும்மா சொல்லிட்டு காரியங்களை பண்றாங்களா, இப்படி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அடுத்தது மூன்றாவது, சத்தியத்தை எதிர்த்து நிற்கிற அவிசுவாசிகளிடமிருந்து விசுவாசிகளை பிரிப்பது ஊழியனுடைய கடமையாய் காண. உண்மையான ஊழியனாய் இருப்பான் என்று சொன்னால், சத்தியத்தை எதிர்த்து நிற்கிற அவிசுவாசிகளிடத்திலிருந்து விசுவாசிகளை பிரிப்பது பாத்தீங்கன்னா அந்த நாட்களிலிருந்து நடந்து கொண்டு வருகிற காரியம் தான். வேதத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 19:9 இப்படி வாசிக்கிறோம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி, இது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய நாட்களில் அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட். என்ன, எப்ப இயேசு கிறிஸ்துவை அவன் அறிவிக்கிறதுக்கு முன்பாக பவுல் அப்போஸ்தலனுக்கு யாரு? இவர்கள்லாம் ஃப்ரெண்ட். இந்த யூதர்கள்லாம் என்ன, அவர்கள் மத்தியிலே அவன் கனம் பெற்றவனாய் தான் இருந்தான். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் அறிவிக்க ஆரம்பிக்கிறானோ பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயேசுவை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதிர்த்து நிற்கிறார். சொன்னா விசுவாசிகளை அங்கிருந்து என்ன பண்ணான், அவர்களிடத்திலிருந்து அவன் பிரித்து கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன பண்ணான், தேவனுடைய வார்த்தைகளை அவன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப பவுல் உண்மையான ஊழியக்காரனாய் இருந்தால் தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகள் மத்தியிலே விட்டு வைத்து விட்டு பரவாயில்ல இருக்கட்டும் என்று சொல்லி என்ன பண்ண முடியாது, அவனால இருக்க முடியாது. அடுத்தது, சத்தியத்தை சொன்னால் உங்களை என்ன பண்ணுவாங்க, புறம்பாக்குவார்கள் அல்லது அவர்கள் பிரிந்து போய் விடுவார்கள். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்ப பெரிய கூட்டமாய் சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள் பெருங்கூட்டமாய் இருந்தார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சத்தியத்துக்காக நிற்பீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, புறம்பாக்குவார்கள். அல்லது சத்தியத்துக்காய் நிற்கிறவர்கள் பெருங்கூட்டமாய் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில போயிடுவாங்க. நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன, இதை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அப்ப நம்ம பார்த்திருக்கிறோம், அநேகருக்கு உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை எதிர்த்து நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். இல்லை என்று சொன்னால் சத்தியத்துக்காக நிற்கிற நீங்கள் பெருங்கூட்டமாக இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நிற்கிறவர்கள் தானா உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் வெளியே போயிடுவாங்க. இந்த வசனத்தோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். யார் சொல்றா, ஒரு அப்போஸ்தலன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, அறிவித்தார்கள். கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாங்க, பிரிந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்தால், அதாவது கிறிஸ்துவுடையவர்களாய் இருந்தால் தொடர்ந்து என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். அப்ப சிலர் பிரிந்து போகிறதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல என்பதுதான் முக்கியம். ஆனால் பிரிந்து போகும்போது தான் பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்ப இந்த வசனம் அதை தான் சொல்லிக் கொடுக்குது. நீங்க போய் தியானித்துக் கொள்ளுங்கள்.